الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فيقول ربنا تبارك وتعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله مولانا العظيم. وعن أبي بكرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن الزمان قد استدارك كهيئته يوم خلق السماوات والأرض منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضد بين جماد وشعبان. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்து முரித்தாஹு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வலோக வல்லவன், சக்தி பெற்றவன். நாவினால் புகழ்ந்தில் உள்ளத்தால் சாத்தியம் சொல்கிறேன். அவனாலே உலகத்துக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நமது தூதர் என் உயிரிழமினி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி நடந்தார்களோ, பின்பற்றி நடக்கிறார்களோ, கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரெல்லாம் பின்பற்றி நடக்க இருக்கிறார்களோ அந்த அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இறை அழைப்பை ஏற்று இளைவருடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் நியத்துடன் வந்திருக்கும் அருமையான நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையிலே படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தக்வா செய்து எவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ இயன்ற வரைக்கும் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை நம் வாழ்க்கையில் எடுத்து மற்ற மக்களுக்கு ஏவி வாழும்படியும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், விலை கொள்ளுங்களை தடை வைத்திருக்கிறானோ தவிர்க்கப்பட்ட அந்த விடயங்களை முற்றுமுதமாக நம் வாழ்க்கையில் தவிர்ந்து மற்ற மக்களை தடுத்து வாழும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய விடயத்திலே அல்லாஹ் அவனுடைய அன்பையும் அருளையும் கிருபையும் இரக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமூகத்துக்கு தந்தருள்வானாக. அருமையான இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சத்தியமிட்டு கூறுகிறான்: லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் அச்சம் தேர்ந்த இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை மிக சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, படைகோலம் சிறந்த முறையில நாம் படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்பாகிய நாம் நம்மவர்கள் உலகத்துல வாழ்வதற்காக ஒரு வழிமுறையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காட்டியிருக்கிறான். எந்த படைப்பாக இருக்கட்டும், உலகத்துல படைச்ச எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வாழ்வதற்கு அவைகள் வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுத்திருக்கிறான்.
எந்த படைப்பையும் அதை படிச்சு விட்டு சும்மா வெறுமனே அது அவைகளுக்கு வாழ தெரியாது, வாழ்க்கை தெரியாது என்ற முறையில எந்த படைப்பையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு படைக்கல. இதே அதை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே தஅவத்துக்காக சென்றார்கள். ஃபிரௌன் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டான், قال فمن ربكما يا موسى. மூசா உங்க ரெண்டு பேர் ரப்பு யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனிடத்திலே தஅவத்துக்காக செல்கிற சந்தர்ப்பத்தில் கேட்டான் கேள்வி. قال فمن ربكما يا موسى. மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், قال ربنا الذي اعطى كل شيء خلقه ثم هدى. எங்கட ரப்பு யாருன்னு சொன்னா ஒவ்வொரு படைப்பையும் அது எப்படி படைக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் அழகா படைச்சு சும்மா அதா பிறகு அவைகள் வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவன் தான் ரப்புல் இஸ்ஸத்துல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. ஒவ்வொரு படைப்பையும் அவருடைய கண்ணெங்க வைக்கணும், காதெங்க வைக்கணும், அவர் அந்த படைப்பை எவ்வாறு படைக்க வேண்டும் என்று சொல்லி படைச்சு சும்மஹதா பிறகு அந்த படைப்பினங்கள் வாழக்கூடிய வழிமுறையை கற்றுக் கொடுத்தவன் தான் ரப்புல் இஸ்ஸத்துல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்று சொல்லுகிறது இஸ்லாமிய மாதங்களிலே முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறங்கிடக்கூடாது, படைப்பாக பிறந்திடக்கூடாது என்று கொடுங்கோலனாகிய ஃபிரௌன் பல திட்டங்களை வகித்தான், பல திட்டங்களை போட்டான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய திட்டம் ஆகிவிட்டது. ஃபிரௌனை அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் இந்த உலகத்துக்கு படைப்பது நிச்சயம் என்பது அல்லாஹ்வுடைய திட்டமாகிவிட்டது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திட்டம் மாறிவிட்டது. ஃபிரௌன் அடாவடித்தனத்தோட, வைராக்கியத்தோட, வம்புத்தனத்தோட பூமிக்கு மேல நடமாடிக்கொண்டிருந்த ஃபிரௌன், அன்பான சகோதரர், எத்தனை குழந்தைகளை நாம் சரித்திரம் அடிக்கடிக்கொள்ளும், எத்தனையோ குழந்தைகளை அந்த ஒவ்வொரு வருடமும் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவனாக இருந்தார். எத்தனையோ லட்ச குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். எதற்காக? ஒரு வருடம் குழந்தைகள் பிறப்பார்கள், ஒரு வருடம் குழந்தைகளை விடுவான், அடுத்த வருடம் அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்வான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகிவிட்டது. நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு கொண்டு வருவது தான். அன்பான சகோதரர், அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஃபிரௌன் திட்டம் தீட்டினானோ, ஃபிரௌன் உன்னுடைய மாளிகைக்குள்ளே வைத்து, உன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து நீ திட்டம் தீட்ட முறை உன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பது என்னுடைய திட்டமாகிவிட்டது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். எந்த வருடத்திலே ஃபிரௌன் குழந்தைகளை கொலை செய்வதை விடுகிறானோ அந்த வருடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தாயிடத்தில் சொல்கிறான், வௌஹைனா இலா மூசா அன் அர்திஇ ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம் ولا تخافي ولا تحزني إنا رادوا إليك وجاعلوه من المرسلين. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய்க்கு சொன்னான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, தாயே, நீங்க இந்த மூசாவுக்கு பாலை கொடுங்க. ولا تخافي ولا تحزني. நாங்க வஹி அறிவிச்சோம். வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு வஹி மூலமாக அறிவிச்சோம். நீங்க அன் அர்திஇ, பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலை கொடுங்கள். வலா தகாஃபி வலா தஹ்சனி, இந்த அடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் அந்த அடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்க பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். வாழ்வு கொடுக்கிறது எங்கட பொறுப்பு. நாங்கள் அவர்களை உலகத்துக்கு பூமிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம். வாழ்வை கொடுப்பதும் எங்கட பொறுப்பு. வாழ அடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய மாளிகைக்கு வாழ, அதுக்குள்ளே வாழ வைப்பதும் எங்கட பொறுப்பு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அன் அர்திஇ ஃபைதா கிஃப்தி அலைஹி வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பயமா இருந்தா ஃபஅல்கிஹி ஃபில் யம், நீங்க இந்த கடல்ல தூக்கி போட்டுடுங்க, இந்த கடல்ல தூக்கி போட்டுடுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் முன்னுக்கு
நீங்க பாலை கொடுத்து வழங்க, நாங்க நிச்சயமாக அந்த குழந்தை உங்கள்கிட்ட நபியாக திருப்பி தருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தியை கேள்விப்படுவது, குழந்தைகள் அங்கே வெட்டப்படுவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வெட்டப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்பதை தெரிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் இப்போது அந்த குழந்தையை நைல் நதிக்குள்ளே போடுகிறார்கள். நைல் நதிக்குள்ளே போடுகிறார்கள். நைல் நதியிலே ஃபிரௌனுடைய மனைவியும் குளித்துக் கொண்டு இன்பமான, அதாவது தன்னுடைய நேரத்தை, ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு பொட்டி வருகிறது. ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறாள், இதை நீங்க எடுங்க, இந்த பொட்டியை நீங்க ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி இதை எடுக்கிறாள். எடுத்து திறந்து பார்த்தா என்ன ஆச்சரியம்! யாரிடத்தில் இந்த குழந்தை செல்லக்கூடாது என்று உலகமே முடிவு செய்து கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தை யாரிடத்திலே செல்லக்கூடாது என்று அவன் திட்டம் தீட்டான அவனுடைய கையிலேயே கொண்டு போய் தேர் இந்த குழந்தை. இப்போது ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறார்கள், லா தக்துலு, நீங்க இந்த புள்ளையை கொல்ல வேணாம். அஸா அய்யம் ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, இந்த பிள்ளை எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கலாம், அல்லது இந்த குழந்தையை நாம் எடுத்துக் கொள்ளலாம், அழகான ஒரு குழந்தை. சகோதரிகளே, இப்போது மனைவியுடைய பேச்சை கேட்டு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எங்கே? அரண்மனையிலே பெட்டிக்குள்ளே வாழ்ந்த குழந்தை. அல்லாஹ்வுடைய நியதியை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும். நபிமார்கள் சென்ற மாதம் நாம் கற்றது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானுடைய பாடம். இப்போது நாம் கற்கிறது எங்களுடைய இஸ்லாமிய சரித்திரங்கள், மார்க்கங்கள், தீன்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காட்டிய வழிமுறைகள். நபிமார்கள் தொட்டு வந்த நபிமார்கள் ஒவ்வொருத்தரோட சரித்திரத்தை தொடர்புட்டதாக இது கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பார்த்தோம்னா சகோதரிகளே, இப்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு ஈமானுடைய பாடத்தை இந்த முஹர்ரம் எங்களுக்கு படித்து தருகிறது. ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு அடையக்கூடிய முஹர்ரம் எல்லாம் என்ன பாடம் படித்தோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். பெட்டிக்குள்ளே வாழ்ந்த குழந்தை, அல்லாஹ் நியமனம் செய்த மாளிகைக்குள்ளே வாழுங்கள், அரண்மனைக்குள்ளே வாழுங்கள். அல்லாஹ்வுடைய முடிவு யாரிடத்தில் செல்லக்கூடாதோ அவருடைய கையிலே குழந்தை போய் செல்கிறது. அவர்கள் எடுத்து சென்ற அரண்மனைக்குள்ளே வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போது குழந்தை, பால் ஊட்டக்கூடிய குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். யாரை தேடுறது? பால் ஊட்டக்கூடிய செவிடி தாய்கள் எல்லாம் அழைத்தார்கள். ஒவ்வொரு தாய்மார்களாக அழைத்தார்கள். இந்த குழந்தை எந்த தாயுடைய மார்பத்திலும் பால் குடிக்க மறுக்கிறது, கதறுகிறது, கத்துகிறது, அழுகிறது. இந்த குழந்தை தேடுகிறார்கள். ஒரு இதற்கு தகுதியான ஒரு தாயை நாம் தேட வேண்டும் என்று அரண்மனைக்கிலே அரசன் தேடுகிறான் பால் கொடுப்பதற்காக. அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, தேடுகிறார்கள். இறுதியாக அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், ஒரு பெண் சொல்கிறார், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயுடைய சகோதரி என்று வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு தாய் இருக்கிறார், அவரை அழைத்து எல்லா தாய்மார்களையும் கூப்பிட்டார்கள். எல்லா தாய்மார்கள் வந்தார், நிறைய தாய்மார்கள் வந்தார்கள். அந்த குழந்தை வாய் வைக்க மறுக்கிறது, தாயுடைய மார்பத்திலே வாய் வைக்க மறுக்கிறது. கடைசியா இருந்த ஒரு இந்த இடத்திலே ஒரு தாய் வசிக்கிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் சொல்லும் போது அந்த தாய் சம்பளம் கொடுத்து மூசா ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளே அங்கே சம்பளம் கொடுத்து பால் ஊட்டப்படுகிறார். பால் கொடுப்பதற்காக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அன்பான சகோதரிகளே, அந்த தாயை அழைத்து வந்ததோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் கொடுக்கிறார்கள். குழந்தை பால் குடிக்கிறது. அன்பான சகோதரிகளே, சரித்திரம் நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை சொன்னாலே 2-3 ஜும்ஆக்கள் அன்பான சகோதரர்கள் தொடர்ந்து போகும். சுருக்கமாக சில விடயங்களை முன்வைத்திருத்து நம்முடைய விடயத்துக்கு வருகிற அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் அதற்கு பின்னால அந்த ஊட்டுக்குள்ளே அல்லாஹ் வளர்த்து இப்போது நுபுவத்துடைய பொறுப்பை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே கொடுக்கிறான். நுபுவத்துடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சில விடயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் கொடுத்தான். அசாவை கொடுத்தான். அந்த அசா பல விடயங்களை, அதாவது பூமிக்கு மேல நடத்தி காட்டினது. இப்போது ஃபிரௌனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் செய்யக்கூடிய ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா, இந்த பூமிக்கு மேல அடர்ந்தேறக்கூடியவன் நான் தான், பெரிய ரப்பு நான் தான், அரசன் நான் தான், அத்தனை செஞ்சுகிறேன் என்று சொல்லுக்குமாறு பூமிக்கு மேல யாரும் நடக்கக்கூடாது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த ஃபிரௌன் பல சூனியக்காரர்களை, பல மந்திரக்காரர்களை அவன் வசம் வைத்துக் கொண்டிருந்தான்.
அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அசாவால பல விடயங்களை தெளிவுபடுத்துகிறார்கள், பல விடயங்களை செய்து காட்டுகிறார்கள். இந்த மூசாவை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஃபிரௌனுடைய மாளிகையிலே இருக்கக்கூடிய அவனுக்கு தெரிஞ்ச எல்லா பெரும் மந்திரக்காரர்கள், சூரியக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அனுப்பி அந்த ஏரியால அந்தந்த திசை எந்தெந்த திசைகள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மந்திரக்காரர்கள் அழைத்தார். எல்லாரையும் அழைத்து மூசா உடைய இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு நாள் வாக்களிக்கப்படுகிறது. அந்த நாளிலே அந்த இருக்கக்கூடிய அரசன் அழைக்கிறான். இருக்கக்கூடிய மந்திரக்காரர்கள், சூனியக்காரர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வரணும் என்று குர்ஆன் எங்களுக்கு சூரா ஷுஆரால தெளிவாக தெளிவுபடுத்து. ஃபஜ்மிஅ ஸஅரத்து லிமீகாத்தி யௌமின் மஅலூம். இந்த அறியப்பட்ட வாக்களிக்கப்பட்ட இந்த இடத்துக்கு எல்லா சூனியக்காரர்களும் வரணும், எல்லா மந்திரக்காரர்களும் வரணும். அந்த மந்திரக்காரர்களை யாருமே அந்த காலத்துல முந்திவிட முடியாது. அவர்கள் சொல்றது நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் எதெல்லாம் செய்வார்களோ அவர்களை மீறி ஒன்றும் நடக்க முடியாமல் இருந்தது. இப்போது ஃபிரௌனிடத்திலே மந்திரக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டு விட்டார்கள். நாம் فلما جاء السحرة قالوا لفرعون أئن لنا لأجرا إن كنا نحن الغالبين. ஃபிரௌனிடத்தில் எல்லா மந்திரக்காரர்களும் எங்களுக்கு நாங்க இந்த மூசாவை தோக்கடிப்போம், மூசாவுடைய எல்லா விஷயத்தையும் நாங்க தோக்கடிப்போம், நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், பெரும் பெரும் மந்திரக்காரர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா ஃபிரௌன் أئن لنا لأجرا إن كنا نحن الغالبين, இவர்கள் எல்லாம் தோக்கடிச்சா எங்களுக்கு கூலி தருவீங்களா, சம்பளம் தருவீங்களா? அன்பான சகோதரர்களே, قال نعم وإنكم لمن المقربين. சம்பளம் மட்டுமல்ல, இந்த அரண்மனையில் இதுக்கு பின்னால் உங்களோட இடமே இந்த அரண்மனையில தான் இருக்கும். லமினல் முகர்ரபீன், நீங்க எல்லாரும் இந்த மூசாவை தோக்கடிச்சா உங்களோட இடம் இந்த இடத்துக்கு வந்துடலாம், எங்களோட மாளிகையில் அது இருக்கப்படும். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இப்போது மூசா காலலஹும் மூசா அல்கு மா அன்தும் முல்குன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள், நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை கொண்டு பல விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தினார்கள். இப்போது அங்க வந்திருக்கக்கூடியவர்கள் அசாவும் எடுத்து வந்தார்கள், பாம்பையும் எடுத்து வந்தார்கள். அவர்களுடைய கட்டளையிடப்பட்டது, உங்களோட பாம்பையும் உங்களோட அசாவையும் நீங்க போடுங்க. எல்லா வந்திருக்கக்கூடிய மந்திரிமாரும் பாம்பையும் கொண்டு வந்தாங்க, அசாவையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் போடுறாங்க. எப்படி போட்டாங்க? ஃபகாலு பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நாங்கள் எங்களுடைய அசாவையும் பாம்பையும் போடுகிறோம். அவர்கள் ஈமான் கொண்டது அல்லாஹ்வை அல்ல, அவர்கள் ஈமான் கொண்டது வகால அன ரப்புக்குமுல் அலான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌன் தான் அத்தனை நடத்தி கொண்டிருந்தான் என்பது அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அதனால சொன்னார்கள், ஃபகாலு பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன் இன்னா லனஹ்னுல் காலிபூன், நிச்சயமாக நாங்கள் இந்த மூசாவை இந்த இடத்துல வெற்றி பெற செய்வோம். பெரும் திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள், பெரும் திரளான மக்களுக்கு மத்தியிலே பல மந்திரக்காரர்கள் எல்லாரும் இன்னும் வந்திருக்கிறார்கள். ஹதரத் மூசா மட்டும் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு இப்போது நீங்கள் போடுங்கள். மூசா அவர்கள் போட்டார்கள். அதற்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசாவை போட்டார்கள். இப்ப அங்க இருந்த அசாவையும் அவர்கள் போட்ட பாம்பு எல்லாத்தையும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாம்பு புழுங்கி, அசா பாம்பாகி புழுங்கி போச்சு, எல்லாத்தையும் விழுங்கிட்டது. இப்போது இப்ப இருந்த மன்னர்கள், அது இருந்த மந்திரக்காரர்கள் எல்லாம் சுஜூதுல விழுந்து விட்டார்கள். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், நாங்க அல்லாஹ் உலகத்தாருடைய ரப்பாகிய உலகத்தாருடைய ரப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஈமான் கொள்கிறோம். ரப்பி மூசா வ ஆரூன், இந்த மூசாவுடைய ஆரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார்கள். இப்போது ஃபிரௌன் தனிச்சித்தான். வந்திருக்கக்கூடிய மந்திரக்காரர்கள் எல்லாமே இந்த மூசாவுடைய மார்க்கத்துக்கு போய்த்தார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, அதற்கு பின்னால
அதற்கு பின்னால் அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்போது ஃபிரௌன் செல்கிறான். இவர்களுக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்து இந்த இடத்துக்கு இப்படி ஒரு திட்டத்தை அமைத்தவர் ஃபிரௌன் மூசா தான் பெரிய சூனியக்காரர். அவர்தான் இந்த திட்டத்தை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கடைசியா என்னை தோற்கடித்து விட்டார்கள். இப்போது அங்கே இருக்கக்கூடிய அடுத்த பட்டாளத்தை சொல்லப்படி இவர்கள் எல்லாம் கொண்டு குமிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. அன்பான சகோதரிகளே, சுருக்கமாக சில விடயத்தை நான் சுருக்கிக் கொண்டு போகிறேன், நேரத்தை கவனத்தில் கொண்டு. அன்பான சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த படையினர் உங்களை கொல்லுவார்கள், அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். நீங்கள் இந்த ஊரை விட்டு தாண்டி போகணும் என்று சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு தாண்டி செல்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இப்போது போனா அங்கே நைல் நதியை சந்திக்கிறார்கள். எல்லாரும் பின்னால் எங்களை பின்பற்றி அந்த சூனியக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, இப்போது முன்னால நைல் நதி, பின்னால வந்திருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய கூட்டம் விரட்டி கொண்டு வருகிறது. இப்போது வந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இன்னா லமுதுரகூன், மூசா இந்த இடத்துல எங்க எல்லாரையும் மாட்டி வச்சிட்டீங்க தானே, எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லையே. அல்லாஹ்வுடைய வழி வருகிறது, மூசா கடலுக்கு அடியுங்கள், கடலுக்கு அழியுங்கள். கடலுக்கு அடித்தார்கள், கடல் பெறுகிறது. அப்படியே கடலுக்குள்ளால போகிறார்கள். பின்னால வரட்டி கொண்டு வந்த இந்த அதாவது பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்ட ஃபிரௌனுடைய கூட்டம் அப்படியே கடலுக்குள்ளால் வருகிறார்கள். நடு கடல்ல வச்சு அல்லாஹ் அவர்களை மூழ்கடிக்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இந்த இடத்துல தொடங்கினதுதான் இந்த முஹர்ரமுடைய மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டத்தையும் பாதுகாத்து ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய கூட்டமும் பெரும் ஆட்சி கொண்டவர்களை கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெறுமனே தண்ணீரை கொண்டு அல்லாஹ் மூழ்கடித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். இந்த இடத்திலே தொடங்கியதுதான் இந்த முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் அன்பான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்கள். செல்லும் போது மதீனா நகரத்துக்கு சென்று பார்த்தா மக்கள் எல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்க. இது இந்த ஆஷூரா தினத்திலே போகிறார்கள். அங்கு சென்று பார்த்தா அங்க இருக்கக்கூடிய யகூதிகள் எல்லாம் நோன்பு பிடிக்கிறார்கள். இப்ப கேட்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த நாள்ல தான் அல்லாஹ் எங்களுடைய நபி மூசாவை பாதுகாத்தான், அதனால நாங்க நோன்பு பிடிக்கிறோம், நன்றி பாராட்டுவதற்காக நோன்பு பிடிக்கிறோம் சொன்னாங்க. ஆனா ஹக்கு பி மூசா, மூசாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு உங்களை விட நான் மிக ஏற்றமானவன், நபியா இருக்கிறேன். நீங்கள் பனி இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான், ஆனால் நபி என்ற ரீதியிலே அவர்களுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டை தான் இன்று நாம் 1447வது வருடம் முதலாவது ஜும்மா, முதலாவது முஹர்ரம் முதலாவது நாள்ல காலடி எடுத்து வைக்கிறோம். ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு வருடங்களும் நம்மை விட்டு கழிந்து 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 செல்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதகாரபு இன்ன ஸமான லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரபு ஸமான். இந்த காலங்கள் போகிறது போகிறது, நம்மை விட்டு கழிகிறது. நாம் நினைக்கிறோம் நேற்று ரமதான் வந்ததோடு, ரமதானுடைய மாதம் ஆரம்பிச்சதோடு நினைக்கிறோம் நேற்று தான் ரமதான் வந்தது, சென்ற மாதம் தான் ரமதான் வந்தது போல இருக்கிறது. ஒரு வருடம் முடித்து காலத்தை முடிச்சு விட்டோம், அடுத்த ரமதான் ஆகிவிட்டது. ஜனவரியை தொடங்கின நாம் அடுத்த ஜனவரியில் யோசிக்கிறோம், இந்த வருடம் 2024 அடைஞ்ச நாம் 2025 வந்துட்டு நாம் ஒவ்வொருத்தரும் பேசிக் கொள்கிறோம். அதே போல அன்பான சகோதரிகளே, ஹிஜ்ரி 1446 அடைந்த நாம் இப்போது 1447 கால வைத்துக் அவசரமாக காலங்கள் விடை பெற்றுக் கொண்டு செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரபு ஸமான். இந்த காலங்கள் அவசரமாக நெருங்கிக் கொண்டு அவசரமாக போறது, இது கியாமத்துடைய நாள் அடையாளம் என்று சொன்னார்கள். கியாமத்துடைய நாள் அடையாளம் தான். ஒரு காலம் பார்த்தோம், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால ஒரு நாள் கழிகிறது என்று சொன்னால் பல நாட்கள் கழிவது போல பல வேலைகளை முடிச்சு விடுவோம். பல வேலைகள், சில நேர்கள் வீட்டில் அறவாசை கட்டி முடித்து விடுவார்கள் ஒரு நாளில். அப்படிப்பட்ட பாஸ்மாரிடத்துல கேட்டு பார்த்தா, நாங்க ஒரு வீடை கட்டி, வீடு அறவாசி 2 நாள்ல ஒரு வீட்டை கட்டி முடிப்போம்.
இன்று 10 நாளாகி ஒரு வீடு கட்ட முடியலன்னா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காலங்கள் அவசரமாக நெருங்கி கொண்டு போறது. யதகாரபு ஸமான் லா தகுமு ஸாஅ, கியாமத்துடைய நாளுக்கு கிட்டவாகினா காலங்கள் அவசரமாக போகும் சொன்னார். இதுவரை ஃபதகூன ஸனா கஷ்ஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல முடிந்து போகும். வயகூன ஷஹர் கல் ஜும்ஆ, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல கழிந்துவிடும். வதகூனல் ஜும்ஆ கல் யௌம், ஒரு ஜும்ஆ ஒரு வாரம் அதாவது ஒரு நாளை போல சென்றுவிடும். நாம் முன்னுக்கு ஒரு வாரம் கழிகிறதை பார்த்தா இன்று ஒரு வாரம் கழிகிறது. சென்ற கிழமை ஜும்ஆ நடந்தது போல இருக்கிறது. இன்று இதோ ஜும்ஆவுக்கு சந்திச்சிருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயகூனல் ஜும்ஆத்து கல் யௌம் வதகூனல் ஜும்ஆத்து கல் யௌம், ஜும்ஆவுடைய ஒரு வாரம் கழிகிறது, ஒரு நாள் கழிவதை போல் இருக்கிறது. வதகூனல் யௌம் கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு நலி கழியும், அது ஒரு மணித்தியாலம் கழிவதை போல இருக்கும். ஒரு நாள் கழிகிறது இருக்கிறதே, ஒரு மணித்தியாலம் கழிகிறது இருக்கிறதே, அது ஓலைக்கோ ஏதோ ஒரு படத்துக்கு நெருப்பு வச்சா எப்படி நெருப்பு பத்துமோ இதே போல ஒரு மணித்தியாலம் பேத்து. இன்றைக்கு இதை நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? அனுபவிக்கிறோமா இல்லையா? அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதர் வந்தார், ஒரு ஆராபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆராபி என்றால் நாட்டுப்புறத்து ஒரு அரபி வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேட்டார், கால ஆராபி மத்தஸ்ஸாஅ யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்ப வரும் யா ரசூலல்லாஹ்? இன்னைக்கு ஒவ்வொரு ஜும்ஆக்கள்ல பல தலைப்புகளை கேட்கிறான். ஸிராத்தல் முஸ்தகீம், பாலத்தில் எப்படி நிப்பாட்டப்படுவோம் என்ற தலைப்பை சென்ற வாரம் ஓதி சென்றார்கள். கியாமத்துடைய நாளை அடிக்கடி சந்திக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இதே போல இந்த அரபி நாட்டுப்புறத்து அரபி வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்ப வரும் யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளிக்கிழமை வரும், இப்படி அடையாளம் எல்லாம் செல்லல்ல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வமா அஅதத்து லஹா, கியாமத்துடைய நாளை பத்தி கேட்கிற நீங்க அதற்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீங்க? அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, 1446 அடைஞ்ச நாம் இப்போது 1447 கால வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால இல்ல 60க்கும் 70க்கும் இடையில என்று சொன்னாங்க. 60க்கும் 70க்கும் இடையில என்றா 65 வருஷம் அன்னளவாக நாம வைத்துக்கலாம். 60-50 வருடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் 1446 சென்ற வருடம் 50 வருடம், இப்போது 1447 முஹர்ரம் முதலாவது நாள். உங்களுடைய இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 15 வருஷத்திலே ஒரு வருடம் கபரின் பக்கம் நெருங்கி விட்டது, கியாமத்தின் பக்கம் நெருங்கி விட்டது. இதோ யோசிப்போம், இப்ப என்னுடைய சென்ற வருடத்துடைய தொழுகையுடைய நிலப்பாடு என்னவாக இருக்கிறது? தொழுகையுடைய நிலப்பாடு என்னவாக இருக்கிறது? ஒவ்வொருவரும், வாலிபர்கள், வயோதிபர்கள், படித்தவர்கள், ஒவ்வொருவரும் சிந்திங்க. என்ற சென்ற வருடத்துடைய நிலைப்பாடு, தொழுகையுடைய நிலைப்பாடு, ஈமானுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தினார், பூமிக்கு மேல இன்னைக்கு கடையை கொண்டு தான் ஆகும். கடையிலே நம்பிக்கை வச்சவர்கள் அந்த தொழுகையை மிஸ் பண்ணிக்கிறார். லுஹருடைய தொழுகையை எல்லாரும் கடைசி நேரத்துல இஷாவுக்கு பின்னால வந்து ஹோல்சேலா இஷாவோட சேர்த்து லுஹர், அஸ்ர், மக்ரிப் யாருத்தான் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியா, நான் சொல்லி இந்த தொழுகையே இல்லை, யாருதான் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியா. சுபஹ் தொழுகிறத ஒரு கூட்டம் சில நேரத்தில் வருவாங்க 6 மணி இஷ்ராக்குக்கு பின்னால், அது சுபஹ் அல்லாது. சூரிய உதயத்துக்கு பின்னால் சுபஹ் அல்லாது. எத்தனை படிச்சவர்கள் நம்முடைய ஊர்ல இருக்கிறோம், மஸ்ஜிதுல சுபஹ் ஹயாத்தாக்க கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அன்பான சகோதரர்களே, யாரும் குறை நினைக்க கூடாது. குர்ஆன படிச்சவங்க கூட இருக்கிறோம், இல்ம படிச்சவங்க கூட இருக்கிறோம். மஸ்ஜிதை நிரப்புறதுக்கு இமாம் இல்லாட்டி மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு ஆள் இல்ல. பல திட்டங்கள் நாம் செய்கிறோம் சகோதரர்களே. மணித்தியால கணக்கு பாடசாலையிலே, மணித்தியால கணக்கு வியாபார சங்கத்திலே, மணித்தியால கணக்கு ஜமியத்துல் உலமாவிலே, மணித்தியால கணக்கு கடையில வியாபாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, படித்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல திட்டங்களை வகிக்கிறோம். இரவு நடுநிச்சையாகுது, திட்டம் முடிகிறது, வீடு செல்கிறோம், ஃபஜ்ருக்கு அதான் உழைக்கிறது. அன்பான சகோதரர், இந்த புத்திஜீவிகள் யாரும் ஃபஜ்ருக்கு இல்லை. நீங்க கோவிச்சாலும் பரவாயில்லை,
அன்பான சகோதரிகளே, எங்களால என்ன மாற்றம் சமூகத்தை நடக்கும்? இந்த வியாபார சங்கத்தால என்ன மாற்றம் சமூகத்துக்கு நடக்கும்? இந்த படித்தவர்களால உட்கார்ந்து நீங்க பாடசாலையில பல மணித்தியால கிடைக்கிறேன், நீங்க ஃபஜ்ருக்கு சமூகம் அளிக்கலன்னா அதே வயது வந்த வாலிபர்களை, வயது வந்த ஒரு 1000 கிட்ட மாணவர்களை ஃபஜ்ருக்கு கூட்டிட்டு சமூகம் அளிக்கலன்னா உங்களோட திட்டத்தால என்ன நடக்க போகுது? இதே ஜமியத்துல் அளிக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதே ஜமியத்துல் கூடிய எல்லாரும் நீங்க உங்களோட திட்டத்தை வச்சு நீங்க ஃபஜ்ருக்கு சமூகத்துல என்ன நடக்க போகுது? வெறுமனே காத்தோட காத்தாக அதுவும் பறக்கும் திட்டம். அன்பர்களே, சகோதரிகளே, எனவே ஒவ்வொருத்தரும் யோசிங்க. எங்களுடைய இபாதத்துல ஈமான், இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்ற இபாதத்துகளோடு படும். அடுத்தபடி ஒவ்வொருத்தரும் முஆமலாத், ஒவ்வொருத்தருடைய கொடுக்கல் வாங்கலை பத்தி யோசி. சென்ற வருடம் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் அதிகமான வாகனங்கள் வாங்கியிருக்கலாம், அதிகமான வீடு வாசல் கட்டிருக்கலாம், வீடுகள் பெருசாக இருக்குது. இது ஹலாலான சம்பாத்தியத்துல கட்டினதா, ஹராத்துல சம்பாத்தியத்தில் ஓடக்கூடிய வாகனமா என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செஞ்சுக்கோ. காணி வாங்கி இருக்கலாம், இது ஹலால்ல வாங்கினதா ஹராத்துல வாங்கின காணியாந்தி நீங்க முடிவு செய்யுங்க. இது முஆமலாத்துக்குள்ள சம்பந்தப்பட்டது. கொடுக்கல் வாங்கல், வட்டியோடு எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்க தர்மம் செஞ்சதுல எந்த பிரயோசனமே இல்லை. அபூ தாவூதுல ஹதீஸ் வருகிறது, லா யக்பலு ஸலாத்தன் லா யக்பலு அல்லாஹு ஸலாத்தன் இல்லா பிவுதுஇன். ஒதுவோடு காமிக்கொத்து வந்து தொழுகிறாரா, அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யக்பலு ஸதகத்தன் பிகுலூலின். ஏமாத்தி அனந்தர சொத்துக்களை பறிச்சு வட்டியோட ஐச வித்து கஞ்சாவ அபின வித்து நீங்க பள்ளியில மஸ்ஜித் இல்ல நீங்க தவாஃப்ல சுத்தினாலும் அன்பான சகோதரி, இந்த ஹராத்துடைய படம் சொன்னார்கள், லா யக்பலு அல்லாஹு ஸதகத்தன் பிகுலூலின். ஏமாத்தி சதக்கா கொடுத்து ஏமாத்தி சம்பாரிச்சு, அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிக்கிறான். பிகுலூல், ஏமாத்தி சம்பாரிச்சு வாகனம் ஓடுங்க, ஏமாத்தி சம்பாதிச்சு சுஜூதுல தான் நீங்க இருந்தாலும் இது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே சென்ற வருடம் இருந்ததை அந்தந்த இடத்திலே சம்பாதிச்சுட்டார். ஃபத்வா ஒன்று ஒரு சொல்லி முடிக்கணும். இந்த இடத்துல சில நேரம் கேட்பீங்க, இப்ப ஹவாராத்துல சம்பாதிச்சுட்டா யூசுப் கரலாவி சில போல இமாம்கள் சில விடயத்தை எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் இது பிழையாக இருந்தா எனக்கு மிம்பர் பின்னால நீங்க சொல்லித்தாங்க. அன்பான சகோதரிகளே, ஹராத்துல சம்பாதிச்சுட்டாங்க, ஹராத்து இந்த தொடர்ந்து போறதா? இந்த இடத்துல தௌபாவுக்கு வாங்க ஒவ்வொருத்தரும் தௌபாவுக்கு வாங்க. நாம நாளைக்கு கபருக்கு கொண்டு போறாங்க. நம்ம படிச்சவர்களா இருக்கலாம், அறிவு சொந்தவர்களா இருக்கலாம், நாம எந்த தரத்துல இருக்கலாம், நாளைக்கு என்ன சுமந்து கபருக்கு வைக்க போறாங்க. இதே ஹராத்தோட கபருக்கு போறதானா? இதே பாவத்தோட கபருக்கு போறதானா? இந்த தொழுகை கலா செஞ்சவர் சென்ற வாரம் இந்த வாரம் சும்மால இருக்கிறோம். வார சும்மாவுக்கு நாம் சமூகம் அளிப்போமா இல்லையா தெரியாது. இன்றைக்கு ஃபஜ்ரு தொழுகையை நாசமாக்கினவங்க, ஃபஜ்ரு தொழுகையை விட்டவங்க, ஃபஜ்ரு தொழாதவங்க, பள்ளிக்கு சமூகம் அளித்து ஃபஜ்ருக்கு சமூகம் அளிக்காதவங்க, வார வருஷம் நான் மௌத்தான இந்த ஃபஜ்ருக்கு என்ன ஜவாபு சொல்ல போறோம்? அன்பான சகோதரிகளே, ஹராத்துல சம்பாதிச்சுட்டு அந்த இடத்துல விடுங்க, முற்றுப்புள்ளி வைங்க, இருக்கிறத ஹலாலாக்கி கொண்டு போங்க. எனவே கண்ணியமான சகோதரி, முஆமலாத்துடைய விஷயத்துல, குடும்ப வாழ்க்கை முஆஷராத்துற விஷயத்தை கொஞ்சம் யோசியுங்கள். முஆஷராத்துற விஷயத்தை கொஞ்சம் யோசியுங்கள். குடும்ப வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கை நல்லா பார்க்கறதுக்கு நல்ல தாடி, நல்ல தொப்பி, நல்ல ஜுப்பா, மாஷா அல்லாஹ், ஹஸரத் தலப்பாவும் சேர்த்தாலே அழிஞ்சிருக்கிறேன். மனைவிட்ட கேட்டு பார்த்தா தான் விளங்கும். அன்பான சகோதரிகளே, ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிஅஹ்லி, உங்களை யாரு நல்லவர்கள்டா? மனைவி சொல்லணும் நல்லவங்க, பயந்து அல்ல, பயந்து நல்லவங்க சொல்லி. நல்லவண்டு சொல்லாட்டி நாளைக்கு நான் காலிக்கோட்ல, இதுக்காக நல்லவண்டு சொல்றதல்ல. எங்கட தக்வாவும் எங்கட இபாதத்தும் எங்கட பேணுதலும் எங்கட அழுகையும் அந்த பெண்மணி தஹஜ்ஜுதுல கேட்க சொன்னார்கள். இது நம்முடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம், நோன்புகள்ல சிறந்தது முஹர்ரம் மாதத்துல நடக்கக்கூடிய அஃதலு ஸியாமி ரமலான், ரமலானுடைய நோன்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸியாமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய தஹஜ்ஜுதுடைய தொழுகையில அழகிய பார்த்து என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அன்பான சகோதரிகளே, என் தாய், என்னுடைய தகப்பன், அவர் பாடசாலையுடைய அதிபர் தான், மதரசாவுடைய அதிபர் தான், அவர் பெரிய முதலாளி தான். ஆனா அல்லாஹ்வுக்கு முன்னால அழுகுறாரு.
அல்லாஹ்வுக்கு முன்னால தஹஜ்ஜத் ஆகாது. இதை கேட்டு மகள் எழும்போனும் மகன் எழும்போனும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறந்த தொழுகை எதுண்டா, சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு சிறந்த தொழுகை எதுண்டா, ஃபரதாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால தஹஜ்ஜத்துடைய நேர தொழுகை சொன்னாங்க. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முஆஷராத்துடைய விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையின் விஷயத்துல அழகாக நடந்து கொள்ளும். சென்ற வருடம் குடும்ப வாழ்க்கையில மோசம் செய்திருந்தோம் என்றா இன்று முட்டுப்புள்ளி வைங்க. முஹர்ரம் முதலாவது நாள் ஆரம்பிச்சிருக்கிறது. எங்களோட குடும்பங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் ஆக்கி, குடும்பங்களோட பிணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், குடும்பங்களோட ஏசி பேசி நடக்கக்கூடியவர்கள், குடும்பங்களை வெறுத்து நடக்கக்கூடியவர்கள், தாயை தாப்பனை சகோதரர்களை வெறுத்து நடக்கக்கூடியவர்கள், அன்பான சகோதரர்களே ஒன்று சேருங்கள். இது முஹர்ரமுடைய பரக்கத்தான மாதம். அதே போல அன்பான சகோதரர்களே, ஆஷராத் அடுத்தது நாம் எங்களுடைய ஊர் மக்களுக்கு மத்தியில உலமாக்களுடைய கண்ணியத்தை எப்படி பேணி இருக்கிறோம், அஹ்லாக் உலமாக்களுடைய கண்ணியத்தை எப்படி பேணி இருக்கிறோம், படித்தவர்களுடைய கண்ணியத்தை, பெரியவர்களுடைய கண்ணியத்தை, சிறியவர்களுடைய கண்ணியத்தை எப்படி பேணி இருக்கிறோம் என்றதையும் ஒரு முஹாசபா, ஹஸிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, உங்களை விசாரிக்கப்பட்டதுக்கு முன்னால நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட விசாரணைக்குட்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதமாக நாம் மாற்றிக்கொண்டு இந்த மாதத்திலே ஆஷூராவுடைய நோன்பு சொன்னார்கள். சியாம் யௌம் ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்புக்கு என்ன கூலி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல் மாதியா, அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கிறேன், சென்ற வருடத்துடைய எல்லா பாவங்களையும், சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார். மதீனாக்கு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்கள். யகூதிகள் நோன்பு பிடித்து இருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள், காலிபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க. அப்ப 10வது நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சிருக்கிறார்கள் யஹூதிகளை பார்த்து. இல்ல, அந்த நோன்பை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது கூட ஜாஹிலியா காலத்துல சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாங்க அவங்க அழுவாங்கன்னு சொல்லி பல பொம்மைகளை செஞ்சு அவங்களோட கையில கொடுத்து வரக்காட்டுவோம், அவங்களை கடைசி நோன்பு திறக்கும் வரைக்கும் நாங்க வைத்துக் கொண்டிருப்போம் சொன்னாங்க. ஜாஹிலியா காலத்துல மக்கால இருக்கும் பொழுது கூட அந்த நோன்பை பிடித்தார்கள். மதீனாவுக்கு சென்று அந்த நோன்பை பிடித்தார்கள். எனவே ஹிஜ்ரி 2ல ரமலானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்படுது. ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்படுது. அதற்கு முன்னால இந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமை, ஆஷுராவுடைய நோன்பு ஃபர்து என்பதை பிடிச்சாங்க. கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னர் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால சொன்னார்கள், நீங்க விரும்பினா பிடிங்க, விரும்பினா விடுங்கன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே சொன்னார்கள் 10வது நாள் நான் அந்த நபிமாருக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக பிடிக்கிறேன். 9வது நாள் யௌமுத் தாஸி யௌமுல் ஆஷிர், 9வது நாள் இந்த யஹூதி நஸாராக்களுக்கு மாற்றம் செய்வதற்காக பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே 9வது நாளும் 10வது நாளும் நாம் நோன்பு பிடிச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை, நல்ல சந்திப்பை, நல்ல மனிதர்களாக உலகத்துல வாழ்ந்து நல்ல மனிதர்களாக உலகத்தை விட்டு விடைவரும். யாரும் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல யோசிங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்க கூடாது. தொடர்ந்து வியாபாரத்துல மோசடி, யாரையும் ஏமாத்தலாம். ஒரு நாள் அந்த நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால இந்த குர்ஆனுடைய ஆயத்தை முஹர்ரம் மாதத்தில் 1வது நாள் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இது ஒவ்வொருத்தருடைய கல்புக்குள்ளே இருக்கட்டும். ஃபம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஅன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. ஒவ்வொரு விடயத்திலே குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், பொருளாதாரம் அத்தனையும் செய்யும் பொழுது அன்பான சகோதரி, ஃபம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நான் நிப்பாட்டப்படுவேன் என்று யாரு பயந்து 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 ஒரு விடயத்தை மேற்கொள்கிறாரோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கு. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையிலே இந்த முஹர்ரம் மாதத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக. யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாயா யா அல்லாஹ். தெரிந்தும் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே அல்லாஹ். எல்லா பாவத்தை நீ மன்னிப்பாயா ஐயா அல்லாஹ். எம்மை பெற்று வளர்த்த தாய் தாப்புடைய பாவத்தை மன்னிச்சுக்க யா அல்லாஹ். யாருடைய தாய் தாப்ப எல்லாம் யா அல்லாஹ் உலகத்துல ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவர்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை, நிம்மதியையும், நோயற்ற வாழ்வையும் கொடுத்தல்வாயா ஹயா. யாருடைய தாய் தந்தையர்கள் கபரில் இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை விமோசனம் உள்ளதாக ஆக்கி உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு சன்மானமாக கொடுத்தல்வாயா ஹயா. எங்கள் புள்ள குட்டியை பொருந்து கொள்வாயா ஹயா. இந்த ஊரை ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய கடைசி உலகம் அழியும் வரைக்கும்
ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய ஊராக மாற்றுவார் ரஹ்மானியாகும். எந்த பிறவுகளும் இல்லாமல் எந்த சூழ்ச்சிகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய பொருளாதார நிறைஞ்ச படித்தவர்கள் உருவாகக்கூடிய உலமாக்கள் உருவாகக்கூடிய ஊராக இந்த ஊரை நீ கடைசி மூச்சு வரைக்கும் தந்தல்வாயாகையால் இவர்தான் தலைப்பின் கருணை கொண்டு அன்பு கொண்டு ஏற்றுக்கொள்வாயாகையால் ஈமானோடு வாழ்ந்து ஈமான மன்னிச்சு நாளை உன்னை சந்திக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவன்களா உன்னை பெற்றவர்களை சந்திகளை தௌஃபீக் செய்வாயாகையால். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.